ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிற படம் மதராசி. இதில் சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், ஷபீர் கலர்கர், டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் அப்செட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப 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 சின்ன பாயிண்ட். இந்த சின்ன பாயிண்ட்டை வச்சு இந்த கதை எழுதுன்னு பார்த்தாரு. அது வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கு, இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஃப்ளாஷ்பேக்கில் ஃபஸ்ட் ஆஃப் போயிடுச்சு. அது ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்த்தா சுவாரஸ்யமாகவும் கிடையாது. ஸோ ஹீரோ வந்து ஒரு மென்டல் இல்யூஷன் உள்ள கேரக்டராக காமிச்சிருக்காங்க. கிட்ட நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஹீரோ வந்து மென்டல்காரங்க தான் காமிச்சிருக்காங்க. வில்லனை வந்து ஹீரோவை காமிச்சிருக்காங்க. வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு எங்குமே வந்து ஒரு அடுத்தடுத்த சீன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு படம். இது ஏஆர் முருகதாஸோட ஸ்டைலே கிடையாது இந்த படத்தில். நான் ரொம்ப சொதப்பு. இதில் ஒரே ஒரு இது என்னென்னா அனிருத்தோட மியூசிக் அது கொஞ்சம் தூக்கி கொடுத்துச்சு படத்துக்கு. மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை. ரொமான்ஸும் சரியில்லை, ஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே படத்தில் எதுவுமே சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை. ஓவராலாக மதராசி ஒரு சொதப்பலான படம். ஹீரோ வந்து ஒரு மென்டல் யூஷனாக காமிச்சிருக்காரு, அது கூட ஓகே. பட் ஆனால் எங்கேயுமே ஒரு முக்கியத்தை கொடுத்தா மாதிரியும் அந்த வந்து ஒரு ஹீரோ ஒரு அதாவது அவங்க ரீச் ஆகிற மாதிரி எதுவும் அந்த இது பண்ணலை. ஹீரோ வந்து டம்மி ஆக்கின மாதிரி தான் இருக்குது. அதே சேம் டைம் வில்லனை வந்து ஹீரோ ஆக்கின மாதிரியும் நல்லா பில்டப் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க முக்கியத்தை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன் சிவகார்த்திகேயனை வந்து டம்மி ஆக்கியிருக்கான்றது தெரில. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த அந்த கேரக்டரும் ஒன்றும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாண்ட் ஆகலை. ஏன்னா ஓகே தான், பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த இணையில அதை வந்து ஆக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சொதப்பில் தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மதராசி ஆக்சுவலி இந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட்டு திங் என்ன அதான் பார்க்கணும். மதராசி இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஏன் முருகன் இந்த மாதிரி பண்ணான்ற ஒன்றும் புரியல. ஓவராலாக இதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது வில்லனுக்கு கொடுத்த முக்கியத்தை வந்து ஹீரோ கொடுக்கலன்றது நீங்களே அந்த உணர்வீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த படம். ஓவராலாக ஒரு சொதப்பம் தான் மதராசி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.